ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கார்த்திக்கும் பிருந்தாவுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா கார்த்தி விஜய் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி மேலே விஜய் இந்த மாதிரிக்கு ஒரு பழியை சுமத்திருந்தாங்க. என்கிட்ட கார்த்தி மச்சான் தப்பாக நடந்துக்கிட்டாரு, இதுக்கு பிறகு நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக போகும்போது ராமச்சந்திரன் தடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பிருந்தா அப்படியே தூங்குன மாதிரி கீழே விழுந்துடவும் உடனே பிருந்தாவை வீரா தண்ணி தெளித்து அவங்க எழுப்புறாங்க. அப்போ பிருந்தா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா, எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லாமல் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி பிருந்தா பக்கத்தில் சொல்கிறாங்க, பிருந்தா உண்மையிலேயே எனக்கு என்ன நடந்துச்சு தெரியாது அப்படிங்கவும் அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, என்னை நீ ஏமாத்திட்டடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தா கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பிருந்தாவோட அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்கப்போ இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் விஜயை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. விஜய் அழாத விஜய் அப்படிங்கும்போது எதுக்கு மாமா என்னங்க அழைச்சிட்டு வந்தீங்க, இந்த மாதிரிக்கு நடக்கிறதுக்காகவே என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, இதுக்கு நான் என் கிராமத்திலே இருந்திருப்போம்ல, இந்த மாதிரிக்கு உங்கள் பையன் என்கிட்ட நடந்துப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொண்ணுக்கு என்ன நடக்கக்கூடாதோ அது நடந்து போச்சுது, இதுக்கப்புறம் நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீ அழாத விஜய், நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது மாறனும் ராகுவும் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க கார்த்திகிட்ட என்னடா நடந்துச்சு அப்படிங்கும்போது அப்போ அவங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு உண்மையிலேயே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. விஜய் எப்படி என் ரூமுக்கு வந்தால் வெளியே தாழ்பால் யார் போட்டாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குடா அப்படின்னு மாறன்கிட்ட கார்த்தியும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிருந்தா கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் பிருந்தா அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க. இதுக்கு பிள்ளையும் கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே பிருந்தா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வீரா ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா கொஞ்சம் அவசரப்படாதீங்க மாமா, நான் சொல்கிறது கேளுங்க, கார்த்தி அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும் அப்போ விஜய் கேட்குறாங்க, அப்போ நான் என்ன பொய் சொல்லிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, இல்லை விஜய் நீயும் பொய் சொல்லலை, நாங்கள் எல்லாருமே கண்ணால் தான் பார்த்துட்ருக்குறோம், அதனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் நடந்தது என்னன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்போ நான் பொய் சொல்லிட்டு இருக்கேனா, அப்புறம் அதாவது ஒரு வயசு பொண்ணு இந்த மாதிரிக்கு பொய் சொல்லுவாளா அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் இதுக்கு மேலே நான் உயிரோடே இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகும்போது ராமச்சந்திரன் வள்ளியும் தடுக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, கார்த்தி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் கார்த்தி பக்கத்தில் வராங்க. விஜய் கழுத்தில் தாலி கட்டுடா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்திலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்போ அவசரப்படாதீங்கப்பா அப்படிங்கும்போது என்னடா அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை பார்த்தியா, அதுவும் விஜய் கிட்ட நீ இந்த மாதிரிக்கு தப்பாக நடந்துட்டு இருக்கும்போது அப்புறமா என்ன அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, அவசரப்பட்டது எல்லாமே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கார்த்தி அடிக்கிறதுக்காக போகும்போது மாறன் தடுக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாங்க, நான் உயிரோட இருக்கணும்னா நீ விஜய் காலத்தில் தாலி கட்டி தான் தீரணும், அப்படி நீ தாலி கட்ட மாட்டேன்னு முடிவு எடுத்தேன்னா நான் நம்மளும் என்னுடைய கதையை முடிச்சிருக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி ராமச்சந்திரன் தடுக்கிறாங்க. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா அப்படிங்கும்போது ஒன்று நீ விஜய் காலத்தில் தாலி கட்டு, அப்படி இல்லைன்னா நான் என் கதையை நானே முடிச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லவும் கார்த்தி விஜய் காலத்தில் தாலி கட்டுறதுக்கு சம்மதம்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற பிருந்தா கதறி அழுறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ பிருந்தா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு பிறகு நம்ம எதுக்குமா அங்கே இருக்கணும், நம்மளுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, வா நம்ம போயிடலாம் அப்படிங்கும்போது அப்போ வீராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வீரா பிருந்தாவை சமாதானப்படுத்துகிறாங்க. பிருந்தா நான் சொல்கிறது கேளு பிருந்தா, நீ அழாத அப்படிங்கும்போது என்னக்கா அழாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அங்கே நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்கிற, இதுக்கு பிறகு நான் இங்கே எதை பார்க்கறதுக்காக இங்கே இருக்கிறதுக்கு, வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ பிருந்தாவோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் வீரா, நான் பிருந்தாவும் நம்மளும் இங்கே இருந்து நான் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், நான் பிருந்தாவை அழைச்சிட்டு நான் வீட்டுக்கே போயிருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் அவங்க அம்மாவும் கார்த்தியை பார்த்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் பிருந்தாவையும் அவங்க அம்மாட்டையும் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு மாமா எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பிருந்தாவோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் சம்பந்தி, நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் கரெக்டான நியாயமான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறீங்க, நீங்கள் இப்படி எடுக்கலன்னா தான் தப்பாயிரும், ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க, அதனால் உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பிருந்தாவை அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு வீரா ரொம்பவே சோகத்தோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னவோ
ஆக மொத்தத்தில் கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தியாச்சுது. இன்னும் கார்த்தி யாரு கழுத்துல தாலி கட்டினா நம்மளுக்கு என்ன? ஆனால் என்ன நடந்துச்சுன்னா ஒன்றுமே புரியல. விஜய் ரூமுக்குள்ளே போனானா அப்போ வெளியே தாழ்பால் வந்து யார் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு எல்லாருக்குமே அந்த டவுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா வந்து மணமேடைக்கு விஜயும் அவங்க கார்த்தியும் போய் உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து மாறன் வந்து வீராவும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே சோகத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐயர் வந்து தாலி எடுத்து கார்த்திகிட்ட கொடுக்கவும் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி வந்து விஜயை பார்க்காமையே அவங்க தாலியை கட்டுறாங்க. விஜய் கழுத்துல தாலியும் ஏறிடுது. அப்போ வீராவும் மாறனும் ரொம்பவே சோகத்தோட தான் அச்சுதை தூவுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்திகிட்டையும் வீராக்கிட்டையும் சொல்றாங்க, நீங்க வந்து உங்க அப்பா காலில் போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு ஐயர் சொல்லவும் உடனே அவங்களும் ராமச்சந்திரன் காலில் வந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க வீராவும் நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம தங்கச்சி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ விஜய் வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது இங்கே விஜயை தான் காட்டுறாங்க. எப்படி இந்த குடும்பத்துக்குள்ள நான் மருமகளாக வந்துட்டேன் பார்த்தியா, எப்படி எங்கள் அப்பா அம்மாவை வந்து நீ இல்லாமல் வந்து தீத்தியோ அதே போல தான் உன் குடும்பத்துக்கு நான் மருமகளாக வந்துட்டோம்ல, இன்னும் உன் குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு. அப்போ விஜய் வந்து கார்த்தியை பார்த்துட்டு அவங்க நினைக்கிறாங்க, நீ என் கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவேனா, இல்லை நீ தான் எனக்கு புருஷன் ஆயிட முடியுமா? எப்படி எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் நான் நடு ரோட்டில் நான் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தேனோ அதே மாதிரிக்கு தான் இந்த குடும்பத்தை நான் சின்ன பணமாக ஆக்குறேனா இல்லையான்னு பாரு. ராமச்சந்திரா, என்கிட்ட நீ வசமாக மாட்டிக்கிட்ட பாரு, ஒன்றையும் உன் பிள்ளைங்களையும் நான் தனித்தனியாக பிரித்து இந்த குடும்பத்துலேருந்து நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு இன்னும் தான் என் ஆட்டத்தையே நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் கார்த்தியும் விஜயும் ரூமுக்குள்ளே இருக்கும்போது யார் தாழ்பால் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கண்மணி வந்து அவங்க தாழ்பால் போட்ட மாதிரிக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் எப்படி ரூமுக்குள்ளே போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கே அது தெரியாமல் தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் அவங்க வெளியே தாழ்பால் போட்டது ராகவா தான் இருந்துட்டு இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகவுக்கு வந்து என்ன இருந்தாலும் சரிதான், பிருந்தா வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. ஏன்னா கண்மணிக்கு பிருந்தா அந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்கிறது ராகவ் வந்து புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் பிருந்தா அந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே ஒரு திட்டத்தை போட்டிருக்கலாம். ஆக மொத்தத்தில் அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே போனதுமே ராகவ் தான் ரூமை வந்து கதவை அடைச்சிருக்கு நிறைய. 3வது ஆளா இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.